பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் அரக்கோணத்தில் நடக்குது. ஒரு பெண் வந்து சொல்றேன் காவல் நிலையம் போனா எஃப்ஐஆர் கல்யாணசுந்தரம் கோச்சிங் போறாரு. பொள்ளாச்சி சம்பவம் ஈக்குவலான்னு சொல்லாதீங்க. அவர் கோச்சிங் போறாரு. அவங்க ஆட்சியில் நடந்தது பொள்ளாச்சி சம்பவத்தை சிபிஐ கொடுத்து அவங்க உங்கள மாதிரி இல்ல போய் வாங்கிட்டு வரல. அதாவது அது இல்ல ஏன் அவமானம்னா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஆளுகிற காலத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா வந்தபோது நீங்க குற்றவாளியை காப்பாத்துறீங்கன்ற காரணத்துக்காக தான் சிபிஐ போச்சு. அதுக்கு நீங்க அவர் கொடுத்தாரு. இப்ப நான் சொல்றேன் எதற்கு அவமானப்படணும், ஏன் நாங்க அவமானப்பட வேண்டியது இல்லைன்னு. அதோட சேர்ந்து பரந்தாமன் அவர்கள் பேசும்போது மாநில சுயாட்சியில இல்ல மாநில உரிமைகள் சார்ந்து காம்ப்ரமைஸ் ஆகல பிஜேபி கூட, அதிமுக பல்வேறு விஷயங்கள் நடந்ததுன்னு ஷானவாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள்ல பாஜகவுக்கு ஃபேவரா அதிமுக நடந்துச்சு சொன்னாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய அதாவது பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்காக உலகத்தில் இருக்கட்டுங்க, ஆளுகிற ஆட்சியாளர்கள் மீது சந்தேகம் வந்து விட்டது என்று சொன்னால், அவர்களை நோக்கி கை நீட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால், அறம் சார்ந்து ஒரு ஆளுகிற ஆட்சியாளன் சரியானவனாக இருந்தால் என்ன முடிவு எடுப்பார் தெரியுங்களா? என் கட்டுப்பாட்டில் இல்லாத இன்னொரு தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து விசாரிக்கட்டும், யார் குற்றவாளியா இருந்தாலும் கைது செய்யட்டும். உடனடியா செய்யல, பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகுதான் செஞ்சார். நீதிமன்றம் தலையிடுது. நீங்களே தாமா சொல்றேன். பதட்டப்படாம கேளுங்க, நான் சொல்றேன். கேள்வி கேட்டாரு, நான் சொல்றேன். இப்ப இந்த போக்சோ வழக்கு பற்றி கூட அண்ணன் பேசிட்டு இருந்தார். இந்த ஆட்சி காலத்துல அண்ணா நகர்ல அந்த 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கொடூரத்துல உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. புரியுதுங்களா? உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கினாங்க இவங்க ஆட்சி. இப்ப நான் என்ன சொல்றேன், அதிமுக உயர் நீதிமன்றம் உத்தரவிடல. இவங்க சொல்ற அழுத்தம் யார் அந்த சார் என்று இன்றைக்கு மக்கள் இறங்கி போராடினார்களே, அதுவும் அழுத்தம் தான். அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சியாளர்கள் சிபிஐ நோக்கி போனார்கள் என்றால் அறம் சார்ந்தவர்கள் என்பது பொருள். அப்படி போகல, உங்க மேல குற்றச்சாட்டு, உங்கள் அமைச்சர் அங்கே நெருக்கமாக இருப்பதை போல படங்கள், இப்படி குற்றச்சாட்டு சந்தேகம் எழுந்த பிறகு ஐயந்திரி வரை இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செஞ்சிருக்கணும்? சிபிஐ கொடுத்திருக்கணும். கொடுக்கல. இவங்க கொடுக்காது. இன்னும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பொள்ளாச்சி வழக்குல எந்த இடத்திலும் நீதிமன்றம் போய் எங்களை சொல்லல. இவங்களே இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல எதற்காக எஸ்ஐடி அமைக்குது உயர் நீதிமன்றம்? உங்களுடைய துவக்க 157 நாளிலே முடித்து விட்டார்கள். நீங்களும் பெருமையாக கேட்கிறீர்கள். உண்மையிலேயே 10 நாளில் அந்த வழக்கை முடிப்பதற்கு தான் இவர்கள் வேலை செய்தார்கள். நீதிமன்றம் தலையிட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததால் அது 150 நாட்கள் வந்தது. குறைந்தபட்சம் அவனாவது குற்றவாளிக்கு தீர்ப்பாச்சு.